ஒரு சிறிய குழந்தை புயலின் நடுவே தனது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்கியது. நைலாற்றில் சிறிய பையில் வைத்து தன் தாய் அவரை விட்டு கொடுத்தார். அந்த ஒரு நிமிடம் அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான தொடக்கமானது. உலகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தரும் பயணம் அது. அவருடைய தாய் அல்லாஹ்வில் முழு நம்பிக்கையுடன் தன் குழந்தையை பாதுகாக்க துவா செய்தார். அந்த நம்பிக்கை எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் சக்தியாக மாறியது. ஃபாரோ போன்ற தீமை இருந்தபோதும் அந்த சிறிய குழந்தை பாதுகாப்பாக வாழ்ந்தது. இது அல்லாஹ்வின் காப்பாற்றும் சக்தியின் அடையாளம். காலப்போக்கில் அந்த குழந்தை வளர்ந்து நபி மூசாவாக அறிவிக்கப்பட்டார். அல்லாஹ் அவரை அனுப்பி ஃபாரோ முன் நிற்கச் செய்தான். மக்களை விடுதலை பெறச் சொல்லினார். உலகிற்கு நெறிமுறை, நீதி மற்றும் நம்பிக்கை இந்த முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள அவர் அனுப்பப்பட்டார். நபி மூசா அலைஹி வஸல்லம் ஃபெரோ முன் நிற்கும்போது அது மிகவும் கடினமான சூழல். ஃபெரோ மறுத்தாலும் தீமை செய்ய முயன்றாலும் மூசா அலைஹி வஸல்லம் நம்பிக்கை, பொறுமை, அறிவுடன் செயல்பட்டார். அல்லாஹ் அவருக்கு சக்தியை அளித்தான். அவருடைய தடி பாம்பாக மாறியது. அதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டனர். அதற்கு பிறகு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. மூசா அலைஹி வஸல்லம் தன் மக்களுடன் கடலை கடக்கும்போது கடல் 2 பகுதியாக பிரிந்தது. அவர்கள் பாதுகாப்பாக கடந்துவிட்டனர். இது நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் நியாயம் எல்லாவற்றையும் மாற்றும். இந்த சம்பவங்கள் நம்மை நினைவூட்டுகின்றன. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த சோதனையும் சமாளிக்க முடியும். நபி மூசா அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள்: நம்பிக்கை, பொறுமை, தைரியம் மற்றும் அல்லாஹ் வழிகாட்டும் சக்தி. மற்றவர்களுக்கு உதவி செய்வது, நல்ல செயல்கள் செய்வது நமது வாழ்க்கையை மாற்றும். நபி மூசா அலைஹி வஸல்லமின் கதை எப்போதும் நம்மை ஊக்குவிக்கும். நீங்கள் இந்த ஸ்டோரியை ஷேர் செய்து மற்றவர்களையும் இந்த நற்பாடங்களுடன் ஊக்குவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம இஸ்லாமிக் பாத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.